டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், ஒரு மரத்தில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் சைடில் லெஃப்ட் சைடில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். தண்ணி நிறையா வந்துட்டுருக்குது. அந்த வேடந்தாங்கல் இந்த மாதிரி பறவைகள் சரணாலயத்தில் இருக்கிற மாதிரி இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இவ்வளோ தடவைக்கு மொத்தமாக வந்தது கிடையாது இது வரைக்கும். அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பப்போ கிட்ட இப்போ இந்த அங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி சவுண்டை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரத்துலையும் இருக்குது. இங்கே வந்து கூடு கட்டுறதுக்கான பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு பார்க்க தோணுது. இந்த மரம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மரம் இதில் நம்ம கூடை கட்டுவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க போது தெரியுது. அங்கே பாருங்களேன், எவ்வளோ வந்து அந்த மரத்தையும் இருக்குது, இந்த மரத்தையும் இருக்குது. இது வந்து உள்ளபடியாகவே ஒரு வித்தியாசமான பேர்டாக இருக்குதுன்னு சொல்லி. அங்கே பாருங்களேன், ஒரு வித்தியாசமான பேர்டாக இருக்குது அது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேர்டு இது வரைக்கும் வந்தது கிடையாது. இங்கே புதுசாக மைக்ரேஷன் இன்னும் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு எங்கேயும் வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை நண்பர்களே. பறவைகளை பார்த்து ரசிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருந்தாலே அதே வீடை சுற்றி பறவைகள் நிறையா இருக்கும் நண்பர்களே. ஆமாம், இப்போ நான் பசுமையாக இருக்கிறதுனால அப்புறம் மரங்கள் இருக்கும் நிறையா. எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்கும். இயற்கையான காற்று. ஓகே நண்பர்களே, இதை ஷேர் பண்ணுறதில்ல ரொம்ப சந்தோஷம். Let us love the birds and live for long years. Thank you very much for watching. Happy gardening and have a nice day. Thank you so much, dear friends.